சிறுகதைக்கு ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. விஜயா பார்த்தீங்கன்னா மீனாக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் மனோஜை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு டீல் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனாவும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, மாடியில நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பாட்டி வராங்க. "என்ன நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல பாட்டி, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம்." அப்படின்னு சொல்றாங்க. "சும்மா பேசிட்டு இருந்தீங்களா? சரி வாங்க போய் படுங்க, டைம் ஆயிடுச்சு. வாங்க முதல்ல உங்கள எத்தன பேர் ரூம்ல விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டு போறாங்க. விஜயா, மீனா, ஸ்ருதி 3 பேரும் டீல் போட்டதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்க. பாட்டி இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஸ்ருதி ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ரவி பார்த்தீங்கன்னா பெட்ல படுத்துட்ருக்காரு. பாட்டி பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா பண்ணிட்டுருக்க இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்க என்ன பாட்டி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. "நான் தான்டா கேட்கணும். பொம்பள பசங்க ரூம்ல உனக்கு என்னடா வேலை? அதுவும் பெட்டுல ஒய்யாரமா படுத்துட்ருக்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரவி என்ன சொல்றதுன்னே தெரியல. "ஐயோ! இல்ல பாட்டி, சும்மா தான் வந்தேன். அது தெரியாம அப்படியே படுத்தேனா, அப்படியே படுத்துட்டேன் பாட்டி." அப்படின்னு சொல்றாங்க. "இங்கலாம் வரக்கூடாது, இப்படிலாம் படுக்கக்கூடாது. போடா வெளியில." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவிய தொரத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனாகிட்டயும், ஸ்ருதிகிட்டயும் "சீக்கிரமா படுங்க, படுத்து தூங்குங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரவிய கூட்டிட்டு முத்து ரூமுக்கு வராங்க. முத்து ரூமுக்குள்ள நுழையும்போது, முத்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீனா நெனச்சு பாட்டிய கட்டி பிடிச்சிடுறாரு. "டேய் என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல பாட்டி, உங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன வேற யாரையோ எதிர்பார்த்த மாரி இருக்கு." "அப்படியெல்லாம் இல்ல பாட்டி, உங்கள தான் எதிர்பார்த்தேன்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. "சீக்கிரம் படுங்க, நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் ரவியும் பார்த்தீங்கன்னா, பெட்டு மேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னடா பாட்டி வந்து நம்மள வேற பிரிச்சு வச்சுட்டாங்க போல." அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் புலம்புறாரு. "ஆமாடா, என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரவிக்கு கால் பண்ணுறாங்க. "ஸ்ருதி தான் கால் பண்ணுறா." அப்படின்னு சொல்கிறாங்க. "நடத்து நடத்து." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியும் ரவியும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, முத்து பார்த்தீங்கன்னா மீனாக்கு கால் பண்ணுறாரு. மீனா பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்ருதி கிட்ட "அவர் தான் கால் பண்ணுறாரு." அப்படின்னு சொல்கிறாங்க. "ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருப்பாரு. பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஜோடியா தனியா பேசுறாங்க. இவங்க 2 பேர் ஜோடியா தனியா பேசுறாங்க. "என்ன மீனா, நீ ரூமுக்கு வருவேன்னு நெனச்சேன். கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டு போறது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, பாட்டி ஹால்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் அங்க வர விஷயம் தெரிஞ்சதுன்னு வைங்க, அவ்வளோதான், 2 பேரையும் தொலைச்சிருவாங்க. அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. "போ மீனா, நானே ஒரு வேற மூட்ல இருந்தேன். நீ என்னன்னா இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "சரி மீனா, நாளைக்கு நான் அந்த ஆஃபீஸ்க்காக ரூம் பார்க்கறதுக்காக போறேன். இடம் பார்க்க போறேன். நீயும் வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "நான் வரலங்க. நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "என்ன மீனா, நீ வரேன்னு சொன்ன. இப்ப இது மாரி பேசுற. அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, அத்தை என்ன நம்பி ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. மனோஜ என்னையும் ஸ்ருதியையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டவுட்டு. மனோஜ் ரோகிணி கூட தனியா ஏதாவது குடுத்தனம் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எங்கள ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "பார்றா, டிடெக்டிவ் ஆயிட்டீங்களா 2 பேரும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாங்க. அதனால நாளைக்கு நீங்க மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப சும்மா பார்க்க தானே போறீங்க. போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்க வரோம்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க.